சிரிக்கின்ற பொம்மை போல தெருவெல்லாம் பிரிந்து யுவதிகள் தேடிய மார்னிங்கே இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீ கோயிங் மேன் ஆஸ்திரேலியா. நம்ம போகிறது நந்தி ஹில்ஸு. ஸோ வந்து நான் ஆல்ரெடி பெங்களூரில் இருக்கிறனால வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் தான் நந்தி ஹில்ஸு. இந்த நந்தி ஹில்ஸுக்கு வந்து பஸ்ஸில் போகலான்னா அது கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து நீங்கள் பைக்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பைக் இல்லாத பஸ்ஸில் நீங்கள் வந்து ரெண்டலில் பைக் எடுத்து போகலாம். என்கிட்ட பைக் இருந்தனால நான் வந்து பைக்கிலே போயிட்டு அப்படி சொல்லலாம். நந்தி ஹில்ஸ் ஃபேமஸ் ஆகாத காரணம் அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஆனால் வந்து ஹில் ஸ்டேஷனாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிதான் இருக்க முடியாது, ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டான டைமிங்னாலே வந்து நீங்கள் கரெக்டாக மார்னிங் வந்து ஒரு 5 to 6 வந்து 6க்கு ரீச் ஆகிருக்கணும். மணி ஆகிடுச்சு. ஸோ இப்போவுமே சூரியன் வச்சு. ஆனால் இதில் ஒரு ஒஸ்ட்டு திங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்க தான் வருவாங்க. ஆனால் எங்கள் நேரமும் இல்லையோ அந்த சன்ரைஸ் வந்து நாங்கள் அவங்க பார்க்க முடியல. இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து நான் ஊட்டியோ கொடைக்கானலாம் பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போகும்போது எனக்கு வந்து புதுசாகவே இருந்துச்சு சொல்லலாம். நான் நந்தி ஹில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த ரோட் ஆஃப் ஜேர்னி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் பைக் லவர், ட்ராவல் லவர் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போகும்போது உங்களோட அட்ரினல் லெவல் வந்து டாப்புக்கு போகும். அது நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் பெங்களூர் வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணிடுங்க. ரெண்டல் பைக்னாலும் வாங்கி ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேர்பின் பெண்டாக தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஒரு செக் போஸ்ட்டுமே இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் வந்து மார்னிங்லாம் அதிகமாக யாரும் செக் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து அது ஆல்கஹாலிக் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போகாதீங்க. மெயினாக வந்து 2 ஹெல்மெட் போட்டுக்கணும். அது வந்து பெங்களூரில் ஒரு பெரிய ரூலாகவே இருக்குது. ஸோ 2 ஹெல்மெட் போட்டு போங்க, இல்லை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் போகிறோம், நம்ம சேஃப்டி நமக்கு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். Maybe it's time to leave. Discover what you always wanted to achieve. இவ்வளோ ரூபா நம்ம செலவு பண்ணி போகிறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பெங்களூர் இருந்தீங்கனாலே ரெண்டல் பைக்ஸ் வந்து சில இடத்துல ரொம்ப ரேட்டு சீப்பாக கிடைக்கும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணி எதில் சீப்பாக கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து ரெண்டல் பைக்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த நந்தி ஹில்ஸை ட்ராவல் பண்ணலாம். நான் பைக்கில் போகிறது தான் வந்து ஒன்லி வேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பைக்கில் போனால் ஸோ ஈஸியாக போயிட்டு எப்போலாம் வந்துக்கலாம். ஏன்னா வந்து இங்கே ஷேர் ஆட்டோ பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு தனியாக கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த இடத்துல இந்த ஷேர் ஆட்டோ இருக்குது. பட் வந்து எவ்வளோ ரூபாய் என்னதுன்னு தெரில. ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு 600 ஒரு 500 செலவு பண்ணி நீங்கள் வந்து ரெண்டல் பைக் எடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக நீங்கள் வந்து காலையில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்புறம் ரிட்டர்ன் கீழே இறங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பைக்கில் போகிறது ஒரு சூப்பரான அட்ரினல் லெவலாக இருக்கட்டும். காலையிலேயே எஞ்சி போகிறது கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபோர்ட் இருக்கும். ஸோ யாராவது நம்மகிட்ட வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நானும் ட்ராவலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா வந்து நம்ம வாழ்கிறதே வந்து சம்பாத்தியம் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ ஜென்ரேஷன் மாறிட்டு. ஸோ ட்ராவல் பண்ணனாலும் இங்கே காசு வாழ்க்கையில் ஒரே ஒரு தத்துவம் தான், என்ன பணம். ஸோ காசு தான் இம்பார்ட்டண்டான திங்காக இருக்குது. ஸோ அதனால தான் ட்ராவல் பண்ணுறவங்களும் அதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டு அதில் வர எனக்கு வச்சு இன்னும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மோட்டிவ் வந்து என்னோட மோட்டிவ் அதுதான். பட் நான் வந்து அதுக்கு நான் காசு தான் முக்கியம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போயிருப்பேன். எனக்கும் வந்து எல்லா ஊரையும் சுற்றி பார்க்கணும்னு ஆசை தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கும்னா கூட சேர்த்து நடக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இருக்க இந்த வீடியோ போடுறேன்னா எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஊரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பனிமூட்டமாக இருக்குது, சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா. ஏன்னா வந்து சுற்றியுமே ஃபாகு. நான் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனதில்லை, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் அங்கெல்லாம் போக முடியல. ஸோ அதை வந்து நான் இங்கே வச்சு என்னோடய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ் தான். ஸோ நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து இந்த ஊருக்கு வரதுக்கு வந்து 2 மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது. பைக் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். நீங்கள் ரெண்டல் பைக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 3 வெப்சைட் இருக்குது. ராயல் பிரதர்ஸ்னு ஒன்று, என்னென்ன பைக்ஸ்னு ஒன்று, அப்புறம் வந்து ஃப்ரீ ட்ரோ பைக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ராயல் பிரதர்ஸில் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூட்டி டியோ எடுத்திருந்தோம். அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 120 கிலோமீட்டர் தான் நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷனு. அதுக்கு மேலே ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கிலோமீட்டருக்கு 4 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கேட்குறாங்க. அண்ட் வந்து அந்த வண்டியோட ரேட் வந்து 525 ரூபா வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு டேக்ஸ்லாம் போட்டு 628 ரூபா வந்துச்சு. அண்ட் வந்து ஒரு ஹெல்மெட் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இன்னொரு ஹெல்மெட் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கணும். அந்த ஹெல்மெட் வந்து 50 ரூபா ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 14 ரூபா. ஸோ டோட்டலாக நான் வந்து அந்த பைக்குக்கே செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா 628 ரூபா ப்ளஸ் வந்து 300 பெட்ரோல் 928 ரூபா. அதுக்கு வந்து வண்டி வந்து நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது பஞ்சர் ஆகிட்டு. ஸோ அதுக்கு தனியாக
100 அண்ட் வந்து அந்த வண்டியுமே வந்து ஹில்ஸ் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இவ்வளோ ரூபா நாங்கள் கொடுத்து அந்த பைக் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எங்கே அஃபோர்டபுளாக கிடைக்குதோ அங்கே எங்கே ட்ரை பண்ணலாம். ஆனால் இவ்வளோ ரூபா கொடுத்தாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து அடிஷனல் லெவல் கிடைக்கும்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பெங்களூர் வந்துட்டீங்க 1 டேவோ 2 டேவோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நந்தி ஹில்ஸை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா வீக்கெண்டில் போகாமல் வீக் டேஸில் போங்க. ஏன்னா நான் வந்து சனிக்கிழமை போகும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான திங் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 6 மணிக்கெலாம் ரீச் பண்ண பாருங்கள், அதான் பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பரான வியூ கிடைக்கும். அண்ட் வந்து சூரியன் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 6 மணிக்கு போனால் சூரியன் ஊச்சிடும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போன நேரம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஊச்சிது நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் வந்து நல்லா இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு 9 to 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபாக் லெவல் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும் மித்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த நந்தி ஹில்ஸுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போப்பாங்க. ஏன்னா அந்த டைம் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே அப்போ தான் லீவ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போனது சாட்டர்டே. ஸோ சாட்டர்டேவே சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் வந்து வண்டியுமே வந்து நல்ல வண்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மெயினாக வந்து பிரேக் பிடிக்கிற வண்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஹில்ஸ் ஏறும்போது நல்ல வண்டியாக இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் போயிடும். ஏன்னா அடிக்கடி வந்து வண்டி வந்து அந்த இடத்துல ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சில டைமில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சுன்னா நின்று தான் வரும். பெங்களூர்னாலே டிராஃபிக் வந்து ரொம்ப பேர் பண்ண ஊர் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான வண்டியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் மெயினான விஷயம் பெங்களூர் வந்து நீங்கள் ரெண்டல் பைக் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரோட் பண்ணி கொண்டு வரீங்கன்னா எல்லா பேப்பருமே பக்காவாக வச்சுக்கோங்க. ஏன்னா செக் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே விடாமல் போயிட்டாங்கன்னா ரொம்ப மன கஷ்டமாக போயிடும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராப்பரான டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்க்கிங்க எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமான விஷயம் பார்க் பண்ணுற இடத்துல வந்து ஹெல்மெட்லாம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஹெல்மெட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு லாக் போட்டு வச்சுருங்க. ஒரு 100 ரூபா கொடுத்து லாக் போட்டு வாங்க, தப்பே இல்லை. இல்லை நீங்கள் தான் வந்து அதை கையில் வந்து தூக்கிட்டு அழுகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நந்தி ஹில்ஸில் நான் வந்து நிறைய இடத்துல விசிட் பண்ணல, ஒரு சில இடங்கள் தான் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் நம்ம வண்டி வந்து ஹில்ஸ் ஏறதுக்கான பர்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி வண்டியை சர்வீஸ் பண்ணிடுங்க, ஆயிலெலாம் மாற்றிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். வண்டி நல்லா இருந்தால் நம்மளால் போக முடியும். இவ்வளோ தூரம் வந்துட்டு பாதி வண்டியில் வண்டி பிரேக் டவுனோ ஃபெயிலியரோ இல்லை பஞ்சரோ ஆச்சுன்னா அப்புறம் வந்து நமக்கு வந்து ரொம்ப மூடே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் போங்க. திரும்ப சொல்கிறேன், ஏன்னா வீக்கெண்டில் போனால் செம்ம கூட்டமாக இருக்கும். ஏன்னா வந்து வீக்கெண்டில் தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ வந்து நீங்களே பார்க்கிங்க சனிக்கிழமை வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து மொத்தமாக 4 இதுக்கு சேர்த்து 140 ரூபா வாங்கினாங்க. என்ன கணக்குனே தெரில, பைக்கில் வந்து சொன்னேன் நான் 140 ரூபா டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நடக்க வேண்டியதான். சன்ரைஸ் பாயிண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா வந்து சன்ரைஸ் பார்க்கணும் தான் ஆசைப்பட்டு போனோம். பட் வந்து சன்ரைஸை பார்க்க முடியல. ஸோ கேஸ் இந்த ஜேர்னியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நந்தி ஹில்ஸை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா வந்து எல்லாருமே நந்தி ஹில்ஸை பற்றி ஆல்ரெடி பேசி வீடியோலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் நந்தி ஹில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுல வந்து என்ன மாதிரி பைக் சூஸ் பண்ணி போகிறீங்க, அந்த பைக்கில் எவ்வளோ மைலேஜ் தரும், ஹில் ஸ்டேஷனில் வந்து என்ன மாதிரி கேவ்ஸ் அண்ட் பெண்டிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பார்த்து சொல்ல போகிறேன். ஸோ என்னோட வண்டியில் நான் வந்து 3 ரூபாய் பெட்ரோல் போட்டேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லிட்டர் போட்டிருக்கேன்னா அந்த 3 லிட்டரில் வந்து எனக்கு 110 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஸோ வந்து லிட்டருக்கு வந்து 40 கிலோமீட்டர் தந்துச்சு. நான் வந்து 110 கிலோமீட்டர் போக எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினேன். என்னோட வண்டி வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் வந்து லிட்டருக்கு 45 கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு 45 எப்பவுமே கிடைக்கும். ஸோ வந்து ஹில் ஸ்டேஷனில் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து கம்மியாக கிடச்சி. இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரோ செம்ம ஃப்ரேம் ப்ரோ, வேற மாதிரி இருக்கு. இது ஒரு பாட்டு மட்டும் போட்டா போதும், வேற மாதிரி இருக்கும். தனிமரம் நானடி அழகிகள் உலவும் தெருவெல்லாம் பிரிந்து விரும்பலாம். Find the places you always dreamt of. தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் திருநெல்வேலி மாவட்டம் அப்படிங்கிற மூலையில் வந்து நான் பெங்களூர் வரேன்னா அது வந்து ஈஸியாக வந்துடலாம். எல்லோரும் பெங்களூர் வந்து வேலைக்காக வருவாங்க. ஆனால் பெங்களூர்லேருந்து நந்தி ஹில்ஸ் வரணுங்கிறது வந்து நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பிளான் பண்ணால் தான் வர முடியும் அப்படிங்கிறத தாண்டி இங்கெல்லாம் வருவானா நான் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து பெங்களூரில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னே எனக்கு பெங்களூர் வந்தக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்க போகிறதும் கிடையாது. ஸோ பெங்களூர் வந்தால் தான் ஸ்ட்ரீட் இருக்குது, கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபேமஸான ஸ்பாட் இருக்குது, நீங்களாம் அங்கே போய் பார்க்கலாம் சொல்லும்போது நந்தி ஹில்ஸ் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல் பார்க்கல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நந்தி ஹில்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆச்சு. புகார் மணக்கடா வாயில் வந்து நானும் வந்து ட்ரை பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு திங்கு ஹில் ஸ்டேஷனை பார்த்தாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஹைப் இருக்க தான் செய்யும். ஸோ அதே ஹைப்பில் தான் நானும் வந்தேன். ஸோ வந்து என்னோடய ஹைப்பை வந்து 100% சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து நம்ம சன்ரைஸை பார்க்கணும் ஆசைப்பட்டோம். அப்படியே என்ன சொன்னாங்கன்னா மேகெல்லாம் அப்படியே வந்து வாய் பக்கத்தில் ட்ராவல் ஆகி போகும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இல்லைனாலும் ஏதோ வந்து ஃபுல் க்ரீனிஷாக வந்து ஒரு பகம் பண்ணுறதுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இங்கே யாருமே வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, இங்கே கடைக்கு வாங்க, இதை சாப்பிடுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. அண்ட் இங்கே வந்து ஒரு கோயிலுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கோயிலை நீங்கள் வந்து பார்க்க விசிட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி இங்கே யாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வரல, எல்லாருமே வந்து ஃபோட்டோவுக்கு தான் வராங்க. அண்ட் வந்து சன்ரைஸை பார்க்கறதுக்காக வராங்க. நாங்களும் சன்ரைஸை பார்க்க தான் வந்தோம். நீங்களே பார்க்கிங்க, ஏதோ வந்து ஒரு வானத்தில் ஒரு ஒளி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்துட்டு நாங்கள் அடுத்தாலேருந்து உடனே வந்து கீழே இறங்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ சன்ரைஸ் பார்க்குற மாதிரி வந்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து நல்ல ஒரு சன்ரைஸ் வியூ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாக் தான். ஃபாகை பார்த்த உடனே நமக்கே வந்து ஒரு நல்ல ஹைப் ஏறணும் அப்படின்னு சொல்லலாம். மண்டையில் வந்து டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், குரங்க பார்க்குறதாகட்டும். ஸோ வந்து பீப்புள் வந்து அப்படியே வந்து நிறைய பேர் வந்து கப்புள்ஸாக வருவாங்க. அதெல்லாம் பார்த்தா கடுப்பாக இருந்தாலும் அந்த நேச்சுரல் சினாரியை பார்க்கும்போது ஓகே, நம்ம ஏதோ வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்துவிட்டோம், நம்மளால் ஏதோ சாதிச்சிட்டோம், அந்த மாதிரி ஃபீல் குட்டான ஒரு மூமெண்ட் கிடைக்கும் சொல்லலாம். ஸோ மறக்காமல் நந்தி ஹில்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தோணுது. பெங்களூரில் இத்தனை மாதம் இருந்து நம்ம இப்படி ஒரு நல்ல விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்கள் எனக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ.